ஏதேனும் ஒரு முறையை பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லிக்கிறாங்க. சால்வ் பை எனி ஒன் ஆஃப் தி மெத்தட், அதாவது சப்ஸ்டியூட் மெத்தடு, எலிமினேஷன் மெத்தட் எது யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The sum of a two-digit number and the number formed by interchanging the digits digit is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sums of the digit of the first number. Find the first number னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களை மாற்றுவதால் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் 110 கிடைக்கும். ஒரு 2 டிஜிட் நம்பர், அந்த 2 டிஜிட் நம்பரோட ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே ஃபஸ்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணால் 2 டிஜிட் நம்பரை ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதை ஒரு நம்பர்னு வச்சுட்டோம். அதை ரெண்டே ஆட் பண்ணால் 110 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு க்ளூ. நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட அந்த ஈரேலக்க எண்ணிலிருந்து 10ஐ கழித்தால், ஃபஸ்ட்டு இந்த ஈரேலக்க எண் இருக்குல்ல, அதுலேருந்து 10ஐ அதை அதுலேருந்து 10 மைனஸ் பண்ணோம்னா கொடுக்கப்பட்ட ஈரேலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5 மடங்கை விட 4 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இது நான் எப்படி இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணுறேன்னா, லெட் தி 2 டிஜிட் நம்பர் வந்து எக்ஸு ஒய்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து இப்போ 50னா இது வந்து 5, இது 0 வந்து ஒய், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். லெட் த 2 டிஜிட் நம்பர் பி எக்ஸ் ஒய். இட்ஸ் பிளேஸ் த வேல்யூ வந்து 10x + ஒய். ஓகேங்களா? என்ன அதுலேயே கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருந்தாங்க? 10ஐ கழித்தால், ஸோ இட்ஸ் பிளேஸ் த வேல்யூ வந்து 10x + ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். பிளேஸ் த வேல்யூனா அதோட 2 டிஜிட்ஸ் தானே, அப்போ 10th பிளேஸ், அப்போ 10x + ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ் நம்பர் வில் பி ஒய்எக்ஸா. ஸோ இட்ஸ் பிளேஸ் வேல்யூ என்ன? 10y + எக்ஸ்ன்னு வருமா? ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன். அதோட சம் என்ன? 110ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எழுதிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஹிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். 10x + y + 10y + x = 110. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான இது. ஸோ அதை ரெண்டே ஆட் பண்ணேன்னு 11x + 11y = 110 கிடைக்குமா? இதில் இருந்து 11ஆல் டிவைட் பண்ணால் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஸோ 11ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ x + y = 10ன்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 1. ஸோ கிவ் when 10 subtracted from first number equals. இதாக வந்து ஈக்குவல்ஸ். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 10ஐ கழித்தால் அது கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5 மடங்கை விட 4 அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். 10ஆல் சப்ராக்ட் பண்ணும்போது இதிலிருந்து 5 மடங்கு +4 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ 10x + y, இதிலிருந்து மைனஸை 10 பண்ணுறோம். 10 பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 மடங்கு. இந்த வேல்யூலேருந்து 5 மடங்கு +4 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 10x + y - 10 5x + 5y + 4ன்னு கிடைக்கும். எக்ஸு ஒய் எல்லாம் ஒரு பக்கமும் ஹோல் நம்பர்ஸில் ஒரு பக்கமும் நான் கொண்டுட்டு வந்தால் 10x - 5x + y - 5y = 10 - 10 + 4, 10 + 4 14. ஸோ 5x - 4y = 14. இது என்னோட ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1லேருந்து 2லேருந்தும் ஈக்குவேஷன் 1லேருந்து 2லேருந்து நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். x + y வந்து 10, 5x - 4y வந்து 14. நான் ஏதாச்சும் ஒன்று வந்து நான் எலிமினேட் பண்ணணும். ஸோ எலிமினேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எக்ஸை என்னால் எலிமினேட் பண்ண முடியுமா? ஸோ அதுக்காக தான் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5x + 5y = 15 கிடைக்கும். செகண்டாக அப்படியே எழுதிக்கிறேன். சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் இது மைனஸ் பண்ணால் 9y 36 கிடைக்குது. மல்டிப்ளிகேஷனுக்கு இருந்து போச்சுன்னா டிவிஷனாக மாறும். y = 36 / 9. இதை கேன்சல் பண்ணால் 4, y = 4ன்னு கிடைக்குது. ஸோ சப்ஸ்டியூட் y = 4 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் வந்து இந்த y வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x + 4 = 10, x = 10 - 4. ஸோ இதை ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த 2 டிஜிட் என்ன நம்பர்னு என்னென்ன ஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட இது. ஸோ அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு the first number is xy. So x value 6, 4. So ரெண்டே ஜாயின் பண்ண 64.
இட்ஸ் பிளேஸ் ஆஃப் வேல்யூ வந்து 10x + y அப்போ 10 எக்ஸோட வேல்யூ 6 + 4 அப்போ 60 + 4 64 கிடச்சிச்சா. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 64. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?